என்ன காரணம்? அது குடிச்சது மாபெரும் தப்பு. என்னைக்காவது குடிக்க பார்த்திருக்கியா? சத்தியமா இன்னி வரை நீங்க குடிச்சத நான் பார்க்கல. இன்னைக்கு குடிச்சிட்டேன். ஏன் குடிச்சேன் தெரியுமா? தூக்க வரலையா? லவ் ஃபெயிலியர். யாருக்கு உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? என்ன சொல்றீங்க? காதலிச்சேன். சரி. வாடின்னு கூப்பிட்டேன். சரி. வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ இல்லைனா என்னால வாழ முடியாது. சத்ரு வரை கூட சொன்னேனே. இறைவா இறைவா இறைவா, என்ன ஒரு சோதனை! இப்பேற்பட்ட உண்மையான காதலுக்கு உயிரை கொடுக்கறானே. வரமாட்டேன்ட்டாளே. அவ சொல்றா, ஏய் சரி நீ என்ன சொன்னாலும் சரி சரி, நான் என் புருஷன் கூட தான்டா இருப்பேன், உன் கூட வரமாட்டேன்ட்டாளே. ஏடா எதுவா வேலை நேரா சோதனை சோதனை சின்ன பத்திட்டோம்யா. ஒரு பொம்பளை பிள்ளைய காதலிக்கிறதுனாலுமே அந்த பிள்ளை சம்மதம் வேணும். நீ போய் அடுத்தவனுடைய பொண்டாட்டிய காதலிக்கிறேன் எதுவா வேலை? ஏய் என்ன சொல்ற? காதலிக்கிறது நம்ம கடமை. யாரு ஏத்துக்கிறது ஏத்துக்கா போறது உரிமை. ஆமா ஆமா ஆமா, குடிச்சிட்டேன். தப்பு செஞ்சிட்டேன். தப்புதான் செஞ்சிட்டியே. என்ன சார்? புருஷன்ல அது தப்பு. தப்புதானே? தப்புதான். தப்பு செஞ்சு ஏய் மரியாதை கெட்டு போயிடும். என்ன? புருஷன்ல அது குடிச்சிட்டேன். தப்புதானே? அது தப்புதான். தப்பு செஞ்சு இங்க பாருங்க, நல்ல மரியாதை கிடையாது. தப்பு செஞ்சேன்னு அங்க பார்த்து சொல்லணும், இங்க பார்த்து சொல்லுங்க. ஸ்டெடி ஸ்டெடி. குடிச்ச தப்புதானே? தப்புதான். பண்ணி உயர்வை கொடுக்கட்டும். தப்புதானே? தப்புதான். மன்னிப்பு கேட்கணும். கேளுங்க. மன்னிப்பு கேட்பது என்னை மாதிரி மனிதனின் இயல்பு. மனிதனின் இயல்பு. மன்னிப்பு கொடுப்பது உட்கார்ந்திருக்க தெய்வத்தோட இயல்பு. தெய்வத்தோட இயல்பு. நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேளுங்க கேளுங்க. என்ன கறி சாப்பிட்டது மண்ணுல மாட்டிக்கிச்சா? மிச்சர் பட்டனா? சரி, அதையே ஞாபகப்படுத்துற. நாடு வந்ததுல இருந்து பார்த்தேன், அங்கிட்ட கிட்ட திருப்பி திருப்பி பாக்குறேன், ஆளுங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கடையை கூட காணா. எங்க போய் பொறிகள் வாங்கட்டும்? உனக்கு பீஸ் தெரியல. எனக்கு பொறி உள்ளே பெரியோரே தெரியாத தாய் மோர்வலே. இந்த இடத்துலதான் அடிச்சு பல்லுகளை உருட்டி விடுவேன். அப்படி பேசக்கூடாது. தான் மார்களே. எப்படி பச்சா எப்படி அசிங்க பேசுறீங்க? தாய் மாறுவலே இல்ல, தாய் மோர்வலே. சொல்லக்கூடாது. வாலிபர்களே குடிச்சிட்டேன். மனுஷங்க அதுதான் நாடகம் நல்லா இருக்கா நினைக்காதீங்க. அப்புறம் நாடகம் சூப்பரா இருக்கும். அப்படி நல்ல ஒரு வார்த்தையை சொல்லு. நாடகத்தை நல்லபடியா கொண்டு போக வேண்டியது ஏன் கடமை. சரி, காலையில 3 மணிக்கு. காலையில இதத்தான் நல்ல நோட்டீஸ் கண்டிக்க வேண்டும். காலையில 3 மணிக்கு லெமன் பக்காடி வாங்கிட்டு உஷப்பங்க, நாடகம் நல்லா இருக்கும். லெமன் பக்காடி வாங்கி உசுப்பட. லெமன் பக்காடி மதுப்பிரியர்கள். உங்களை அப்படி வேற கூப்பிடணுமோ? குடிக்கிறேன் இல்ல. சரி, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எனக்கு குடிக்கிறேன். காலையில எந்திரிச்சு எங்க பிளாட்ல கிடைக்குதுன்னு ஊத்தல் சத்துக்களை தேடி புடிச்சு அலைஞ்சு நமக்கு கப்ப சுத்த வட்டாம சுத்தி நீ குடிச்சு பாருங்க. ஒன்னே குடிக்க கூடாது. நீ என்ன போய் நீ இவளை பேசுறே இல்ல.
குடிச்சே பெரியாளா படிச்சே பெரியாளா? என்னைக்குமே படிச்சவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை அதிகம். படிச்சவனா குடிச்சவன் தான் பெரியா? எப்படி சொல்றீங்க? நிறைய படிச்சிருப்பேன். சரி. நடு ரோட்ல போயிருப்பேன். பஸ் லாரி ஏமாறும். சரி. வந்து ஷட்டான பிரேக் போட்டு டிரைவர் யாரை பார்த்து சொல்லுவாரு? படிச்சவனை பார்த்து சொல்லுவாரு. என்ன சொல்றாரு? இடிச்சாப்படைய கல்லி நீ சாங்க ஏவந்தியா கிடைச்சி ஓரப்படைய பெண்ண அப்படின்னு படிச்சவனை சொல்லுவாங்க. சரி. இதே நம்ம குடிச்சாரு. சரி. தண்ணியை போட்டு நான் நடு ரோட்ல வருவேன். எப்படி வருவேன்? எப்படி? தெற்கால மேற்கால வடக்கால நான் பிறந்த வடக்கால வருவேன். அப்படி வந்தா போதும். வர்ற லாரி பஸ் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அங்கே நிக்கட்டும். டிரைவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்லுவாரு? டிரைவரே காலையிலே ஆரம்பிச்சாச்சா? நம்மளே போட இல்ல தலைவரே நீங்க போங்க, நான் அப்புறம் போய்க்கிறேன். இதற்கு என்ன தெரியுது? படிச்சவனுக்கு இழிச்சா பட்டம், குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம். இன்னொரு விஷயம் தெரியுமா? குடிகாரர்களும் குழந்தையும் உண்டு. ஓகே, அடச்சல தலை வயிற்றுல போய் கடவுளாங்கணும். குழந்தையும் தெய்வமும் ஒன்றே. குடிகாரர்களும் குழந்தையும் ஒண்ணு. ஓ மேட்சுக்காக ஏதாவது பேசாத தெரியுமா? எப்படி பிறந்த குழந்தை எப்படி அம்மன குண்டியா கிடக்குமா? அது கிடக்கு அப்படித்தானே அதே மாதிரி தண்ணிய போட்டு எங்க அம்மன குண்டியா கிடக்கும் எங்களுக்கே தெரியாது. சுதந்திர பறவை. ஆனா மானத்தை தன்மானமாக காக்கக்கூடியவர்கள் நாங்க. மானத்தை அப்படி காப்பாத்துவோம். பெரியார்கள் யார் உனக்கு விசில் அடிச்சாங்களோ என்னவோ, இந்த உட்காந்துருக்க சின்ன மாட்டுக்கதை நீ குடிச்சோடனே விசில் அடிச்சாங்க. நான் தெரிய மாட்டேன் கேட்கிறேன், உன் மானத்தை நீ காப்பாத்துறாடா இல்ல காப்பாத்துறாங்களான்னு கேட்டேன். உன் மான போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. எடுவட்ட போயிட முள்ள மாதிரி போயிட முடிச்சு வச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்னா உன் மான கப்பலே போயிடுச்சு. கப்பல்ல போது யாரு என்னதான் சொல்றேன்? ஆனா எடுவட்ட போயிட கீழே பாரு. தெளிவா சொல்லு. எரும மாடு எங்கிட்டு இருந்தது? கீழே பாருங்க, இங்க வந்து பாக்குறேன். அப்புறம் நீ இப்படி எல்லாம் சொன்ன சொத்த விட மாட்டேன். சுத்தி பார்த்து தெரியும். ஆமா, குடியாரப்பேன் அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன். இங்க பாரியா, உனக்கு நல்ல மரியாதை இல்ல. எனக்கு கீழே என்ன சுத்தி பார்க்க சொல்லு. உனக்கு கீழே பாரு. போச்சா போச்சா எல்லாம் சொல்லுங்க சார். அது கோச்சுக்க மாட்டேன். குடிச்சிட்டேன். சரி, இதை என்ன செய்யணும்? அப்படி குடிச்சிருந்தாலும் நல்ல மரியாதையா பேசணும். இடுப்புல கட்டணும். அவ்வளவுதானே? இடுப்புல கட்டிட்டீன்னு வச்சுக்க, வேலை முடிஞ்சிச்சு எனக்கு. எனக்கு பின்னாடி இடுப்புல கட்ட சொன்னேன். ஆனா எடுவட்ட பையனை என்னைய கட்ட சொல்லல, உனக்கு கட்ட சொன்னேன். தெளிவா சொல்லு. நடையா இது நடையா? செஞ்சுட்டேன். இதை இப்படி எல்லாம் நீ சுத்து கட்ட 1 வருஷம் ஆகும். 2 காலுக்கு நடுவுல விடு. சீக்கிரமா விட்டுறலாம். நானும் அப்படிதான் போயிடலாம். சீக்கிரம். நீ தான் காலு கூட விட சொன்ன. இங்க பாரியா, உனக்கு நல்ல மரியாதை இல்ல. உன் காலுக்கு நடுவுல விடு. உன் காலுக்கு கீழே விடு. கோபம் பண்றானா? என் தலையெழுத்துல என்ன சரியா தானே நம்பி உங்களுக்கு அத்தனை செய்யுது. ஏய், அத எடியா போத. அத எடு. இப்படி எல்லாம் கட்டினா நீ சொன்னபடி கேட்கவே மாட்டேன். இப்படி. ஆமா. நான் எப்படி விடுறேனோ அதே மாதிரி விடு. சரியா? ஏய், உன்னை கட்டடா. அதே மாதிரி நீ போ. ரெண்டையும் நான் விட்ட மாதிரி நீ விடு. சூப்பரா விடு. குடிச்சு நினைச்சியா? கிடையாது. குடிச்ச மாதிரி நடிச்சு
எதுக்காக நடிச்சீங்க? குடிச்சோம்னா மானம் போகும், சரி, மரியாதை போகும். சரி. கட்டிட பொண்டாட்டி மட்டும் இல்ல, தெருவுல போற நாய் கூட மதிக்காது. பொண்டாட்டி ஏன், பிள்ளைல 5 வயசு பெத்த பிள்ளைன்னு கூட தெரியாம கற்பழிக்கிறாங்க. இந்த ஏன் வயசானவங்களை விட்டு இளவட்ட பிள்ளையெல்லாம் இப்ப எல்லாம் குடிச்சாங்கன்னா அதுல குடும்ப இந்த சரக்கு இருக்கு இல்லையா, குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை கலக்குறாங்க, பிள்ளையெல்லாம் பிறக்காது. அதனால குடிப்பழக்கம் இளவட்ட பிள்ளைகளும் குறைச்சுக்கின்ற வயசானவங்களை பத்தி பிரச்சனைகள் இல்ல. அவங்க குடிச்சா குடிக்கிறது. அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஆடி பாடி வியாபாரம் பார்க்க. ஓகே, கம் டு தி பாயிண்ட். சொல்லி இருக்கமா, இதான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க சார். உண்மையிலேயே என்ன இப்ப இளநீ வியாபாரமா? இளநீ வியாபாரம் பார்க்கறேன். உண்மையிலேயே எத்தனையோ இளநீ பார்த்துருக்கேன்டா. சரி, இது இளநீ தானே? ஏன் வேற என்ன தெரியுதா? தண்ணி போல மாதிரி பெருசா தெரியுது. இல்ல குறைஞ்சிருச்சு, வேணாம். இளநீ தானே? ஆமா. குறைஞ்சிருச்சு. ஆமா. இப்ப தண்ணி இளநீ. ஆமா. இளநியோட விலை எவ்வளவு? 50 ரூபாங்க. ஆமா, தூசி இருக்கு. எப்ப பார்த்தாலும் வலைய போட சொல்லுவேன். இந்த இளையார் பத்தி தோல் கட்டிட்டு 2 ரூபாய் தர்றாங்க. போய் வா. அப்புறம் என்னையா? இளநீ 50 ரூபா தானே? அப்படி கேளு. 100 ரூபா கூட தர்றேன். ஆ, இந்த இளநியை சாப்பிடுற மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படி சொல்லு. இந்த இளநீ இறக்கி வருது. ஆனா ஒரு விஷயம், சொல்லுங்க. இந்த இளநீ 100 ரூபாயோட தர்றேன். சரி. ஆனா உன் இளநியை குடு. சரி. குடிச்சு குலுக்கி பாப்பேன். ஏன்? தண்ணி இருந்தா தான் வாங்குவீங்களே, இல்லடா. மாட்டேன். ஏமாடு உரிமை கொடுத்துட்டாங்கன்னா போச்சு இல்ல? வேண்டாம், வேண்டாம். மத்த யாருக்கெல்லாம் இளநீ கொடுத்துறாத. சரி. அவங்களுக்கெல்லாம் சாப்பிட தெரியாது. உங்களுக்கு? இளநியை சீச்சு இப்படி ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க. சரி, சரி. ஆமா, அப்படி கிடையாது. இந்த பையன். இளநீ அப்படியே சீச்சு ஆ. அப்படியே இப்படியே அதெல்லாம் ஒரு டேஸ்ட் இருக்கு. ஓஹோ. கல்யாணமே சும்மா ஸ்டாப் போட்டோம்னா அந்த ஸ்டாவ்ல பார்த்தா கெமிக்கல் கலக்குறாங்க. ஓஹோ. அதுக்காக தான் வேண்டாம், வேண்டாம், விட்டுருங்க. இளநியை நான் வாங்கிக்கிறேன். சரி. வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன வியாபாரம்? பனானா, பனானா. வாழைப்பழம். வாழையின் பழம். 365 நாள் கிடைக்கும். அப்படியே? 12 மாசமா நம்மகிட்ட பல ரகம் இருக்கு. என்னென்ன பழம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேந்திரம் பழம் இருக்கு. சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி இருக்கு. சரி. பூவம் பழம் இருக்கு. சரி. இன்னொரு பழம் இருக்கு, செவ்வாழை. எனக்கு பிடிச்சது கருவாடு. அது உள்ள வச்சிருக்கேன். வச்சுக்க. உனக்காகவே ஸ்பெஷலா வச்சிருக்கேன். அதனால 9 இளநீ. சரி. என்னது வந்து வாழைப்பழம். சரி. 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு பாதி பாதியா வித்தரலாம். ஆள் பாதி பாதி வேணாம், 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்தை பார்க்கணும். அதான் சொல்றேன். படத்துல வியாபாரத்தை பார்த்துட்டு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு உள்ள ஓடிட்டு இருக்கோம். அப்படியே ஓடிடலாம், ஓடிடலாம். அவ்வளவுதான் சேர்த்து. அதனால இந்த இடத்துல பத்திரிகையில ஆரம்பிச்சிருமா? எங்க அடி பொம்மை
ஆடலாம் எவ்வளவு பாடலாம். சரிங்க. நம்ம சேர்ந்து ஆடணும் எவ்வளவு ஆடணும்னு மக்களுக்கும் தெரியும். ஆனா உத்தரவு இருந்தாப்புல நம்ம செய்யணும். கண்டிப்பா. வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன? அப்படின்னா உன் பேர் என்ன? என் பேரு கேக்குறீங்க? கேபிடி லைலா. படிப்பு மட்டும் இல்லைன்னா கண்ணு குரல் மாணிக்குவேன். ஆமா. உன் பேர் என்ன பேர் சொன்ன? கேபிடி லைலா. நாளைக்கு காப்பி லைலாவா? காப்பியோட போட்டுக்கலாமா? இல்லன்னா எதுக்கு? அதானே. உன் பேர் லைலா. உங்க பேரு? என் பேரு கிருஷ்ணகுமார். எங்கே குழலை காணவில்லையே. உள்ள வச்சிருக்கேன், அப்புறமா தானே ஊதிக்கங்க. அப்படியே அதனால உங்களை எப்படி லவ் பண்ண போறேன் தெரியுமா? எப்படி? மனிதர் உணர்ந்து கொள்ள. மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். புனிதமான காதல் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்றது வரைக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா கட்டுன கொண்டாட்டியும் ஜல்லிக்கட்டு மாடு ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? ரெண்டுமே வளர்த்தவங்கள ஒண்ணும் செய்யாது, பிடிக்கிறவங்களையும் குத்தம். நல்லா முட்டி உங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை குத்த மாட்டீங்களே. உங்களை எப்படி தெரியுமா, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அப்படி காதல் பண்ணி போயிட்டு அதனால உங்களை பார்த்தா என் மனசுல காதல் எப்படி தெரியுமா வந்திருக்கு? இத சொல்றேன்
வச்சு வண்ட வண்ட பூமுடி வா சின்ன சின்ன கண்ணங்களே ஒன்று கேட்ட தேனடி வா எனக்கு நல்வாக்கு கொடுக்க வேண்டும் கண்ணே. எப்படி சொல்லுங்கள் செல்வ
நல்லவர்க்கெல்லாம் சாத்தியத்துக்கு ஒன்று சாட்சி ஒரு ஜீவத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சியத்துக்கு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய் பிடித்தால் நதி செய்த குற்றம் இல்லை நதி வெள்ளம் காய் பிடித்தால் நதி செய்த குற்றம் இல்லை நிதி செய்த குற்றம் வந்து நேரையாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகளுக்கு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறைய நின்று ஒரு துணி வஞ்சம் இல்லை ஆண்டவன் அறைய நின்று ஒரு துணி வஞ்சம் இல்லை அவனுக்கு நமக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகளுக்கு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா ஹலோ ஹலோ